வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்க்குறதுங்க தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கார். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, சில நேரங்களில் நிறைய ரூல்ஸ்லாம் பேசுவீங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி அழகாக ஒரு ட்ராவல் பண்ணலாம், வெளியூர் போகலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப இருக்கும். இருந்தாலும் சில நேரங்கள் பேச்சுக்கள், குழந்தைகளால் சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒய்ஃப் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் தாக்கி தான் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3, 6ஆம் அதிபதி. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். வேலையில் சரி, சிறு தூர பிரயாணங்கள் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ முடியலன்னா டக்குன்னு சொல்லிடுறது நல்லது. ஸோ ஒழியாமல் டேரெக்டாக ஃபேஸ் பண்ண பாருங்கள், ஓகே. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி சந்திரனுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஈஸ்வர தொண்டு இதெல்லாம் புரியணும், நல்ல கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் நிறைய கொடுக்கும். அப்பா சார்ந்த உறவுகள், அப்பாவுக்கு கொஞ்சம் சின்னதாக ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பசங்கிட்ட கொஞ்சம் நம்ம வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்குங்க. 10ஆம் அதிபதியான சனி. 10ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். என்னடா அது எதுவும் ஒரு விஷயம் வேகமாக நடக்காத மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும், பட் ஸ்லோவாக நடக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 3ல் வக்ரமாக போயிட்டுருக்காரு. வக்ரமாக போகும்போது கொஞ்சம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பிரயாணங்கள், சில நேரங்கள் என்னென்னா அது நினச்ச வேகத்துக்கு எதுவும் விஷயம் நடக்க மாட்டேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லைங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளுக்காக சில நேரத்தில் பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்குறது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி. சந்திரன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறைகள், வண்டி வாகனங்கள் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபக்தி. செவ்வாய் 9ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு டென்ஷன் வழக்குகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எடுத்தங்கவுத்தன் பேசுகிறது, கொஞ்சம் எமோஷனாக வரதுக்கான விஷயங்களுக்கும் நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க. ஸோ ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. மேஷ லக்னமாக ராகு தேசம். ராகு 11ல் இருக்கார். நல்ல லாபங்களை எட்டி தருவதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் மூலியமாக நிறைய சில சீக்ரெசியான விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய காசு பண்ணணும், இதை சீக்ரெட்டாக வச்சு எப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசாக காசு பண்ணுங்கிற எண்ணங்கள் நிறைய கொடுக்கும். ஏன்னா கும்பம்ங்கிறது நிறைய ரகசியங்கள் உள்ள ஒரு ஏரியா. அதனால் அங்கே ராகு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
உங்களோட மேஷ லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துடுங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் அதிபதி 3இல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ பிரயாணங்கள் வந்து ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்றைக்குமே குரு வந்து குழந்தைகளுக்கான காரகாதிபதி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10, 11ஆம் அதிபதியான சனி 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். லாபம் வந்து உடனே நடக்கக்கூடிய கொஞ்சம் டிலே ஆகுதுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக வந்து புதன் தேசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் வந்து கொஞ்சம் சேஃபராக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எமோஷன் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி வந்துருங்கள். கேது வந்து 5இல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் லோன் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துருங்கள். சுக்கிரன் 9இல் இருக்காருங்க. ஸோ 7ஆம் அதிபதி 9இல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், நிறைய பிஸ்னஸ்க்காக பிரயாணம் பண்ணுறது, ஒரு சுப நிகழ்ச்சிக்காக பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களுக்காகவும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா 9, 5 அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு காமான பிளேஸ் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக இறைவன் பக்கத்தில் வந்துட்டால் எல்லாமே சூப்பராக வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 8இல் இருக்கார். அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7இல் இருக்கார். ஸோ புதன் 7லேருந்து அது சுய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், அது மட்டுமில்லை கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் 9இலும் நிறைய பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், ரொம்ப ஜாலியாக சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தோம். பட் இருந்தாலும் சூரியன் வந்து இப்போ 8இல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஒரு 2 நாள் இருக்கும். திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறமான ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக ஏற்படுத்தி விடுறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாயும் 8இல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய கிளாஷஸ்ஸு, குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி வந்து 2இல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாச்சும் பெருசாக கமிட்மெண்ட், பெரிய லாபத்துக்காக ஏதாச்சும் பெருசாக கொண்டு போய் பணத்தை போடுறேன்னு சொன்னிங்கன்னா அது லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 7இல் இருக்கும்போது நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி வந்து 11இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல லாபங்களை கண்டிப்பாக அள்ளி தருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 8இல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்களால் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபலன்கள், லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தி வந்தவங்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கார். நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அது ஒரு திங்கள் இருக்கும், செவ்வாய் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியந்திரங்கள் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை குழந்தைகளாலும் தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசாபதி. ராகு 10இல் இருந்து பெரிய வளர்ச்சி,
தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய அங்கீகாரத்துக்கான ஒரு போராட்டம், பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் ஒரு கனவோடு வந்து போராடுவீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, குரு வந்து உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது பேச்சில் ஒரு பிடிவாதம் இருக்கும். நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி என்னங்க, வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது அற்புதமான பலங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள். புதன் 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 4ல் இருக்குங்க. ஸோ 4ல் இருக்க கேது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். லீகல் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி இப்போ 8இல் இருக்கும்போது வேலை விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் ட்ராவல் இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும். வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாகனம் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள். சில பேருக்கு வந்து வண்டி வாங்கணும், சின்னதாக வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், அம்மாவுக்கு கொஞ்சம் சின்னதாக உடல்நல குறைவு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 2ஆம் அதிபதி ஆன சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 பிரயாணம் பண்ணுற ஒரு திங்கள் செவ்வாய் கிழமைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசி கமிட்மெண்ட்டோ எதை கொடுக்குறீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம், 3ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து வாக்குவாதங்கள், ஏதாச்சும் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கிற ஒரு காற்று வாக்கில் வர ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு பிரளயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட முயற்சிகள் வந்து நல்ல லாபகரம் தரதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறதுலாம் கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் நிறையா இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப பார்த்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். 7ஆம் அதிபதியான குரு உங்களது ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தம்பதிகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க, சேரலாமா வேணாமா, ஏதாச்சும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணலாமா, திருப்பி போய் ஜாயின் பண்ணி பேசலாமாங்கிற ஒரு சின்னதாக ஒரு எண்ணங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களை வந்து ஒரு விஷயம் வேகமாக நினச்சோம், ஆனால் அது ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ புதிய வியாபார வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பீங்க, ஓகேங்களா. என்னை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபத்திற்கான விஷயத்துக்காக நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், நண்பர்களோடு சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய மனைவிக்காக ஒரு வியாபார ரீதிக்காக ஒரு கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்களுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கொஞ்சம் இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் வந்து 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது, அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கும் உங்கள் பிரதர்ஸ்க்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமனார் வகையால் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மிதுன லக்னமாக சந்திரன் தசாபுக்தி வந்து சந்திரன் வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 8ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7ல் இருக்கார்.
அதுவும் கேதுடைய சாரத்திலும் பிரயாணங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் வந்து காவல்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்கள நல்ல ஒரு வாய்ப்பு, நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. யூனிஃபார்ம்டு பீப்புள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. லாபங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட மிதுன லக்னமாக வந்து ராகு தேசாபத்திலும் ராகு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப நிறைய அங்கங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கும். மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபத்தி இருந்தாலும் குரு வந்து 10ல் இருக்கார். 10ல் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலே இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களும் சரி, கணவன் மனைவி விஷயம் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு டிலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாகிறது சனி தேசாபத்தி இருந்தாலும் சனி வந்து 8, 9ஆம் தேதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது புதன் வந்து உங்களுக்கு 1, 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்குது. ஸோ அதில் வந்து வீடு வாசல்லாம் வந்து இதை லோன் போட்டு வாங்கலாமா, வண்டி வாங்கணும் கொஞ்சம் செலவு வைக்கும், வேறு வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லது. இது நடக்கணுமாக கேது தேசம். கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ல் இருக்குது. ஸோ 3ல் உள்ள கேது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, கணவன் மனைவி போகிறது, வியாபார ரீதியாக ஒரு லீகல் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் எங்கேஜாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லக்னமாக சுக்கிர தேசம். சுக்கிரன் வந்து ஒரு பரிவர்த்தனை வேறு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த லேவாதேவி கணக்குகள், சொத்துக்கள் வந்து பாகம் பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கும் உங்கள் பிரதருக்கும் இருக்க ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பேசி சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, இப்போ வந்து உங்களுக்கு அந்த குரு வக்ரம் அப்படின்னும்போது கொஞ்சம் பிடிவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் இதனால் லக்னமாக வந்து சுக்கிர திசையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனே வந்து 5ஆம் தேதி குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல்களையும் கொஞ்சம் பிரயாணம் கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் 7 நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியாழன் வெள்ளி சனிகளில் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகத்துக்கு வந்து 2ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது நல்ல வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை, சில பேருக்கு குடும்பத்துக்காக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படலாம். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சொத்துக்கள், ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு லோனில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் லோன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல்களை, கொஞ்சம் நெருக்கடிகளையும் கொஞ்சம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். யூனிஃபார்ம்டு பீப்புளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக. யூனிஃபார்ம்டு பீப்புள்லாம் அவங்க வந்து செக்யூரிட்டி கார்டும், போலீஸ், இராணுவம் எப்படி வேணால் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அங்கீகாரம், ஒரு லெவலில் வந்து முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை வேறு இடத்துக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வியாபார ரீதியாக நிறைய பிரயாணமற்றமான விஷயங்கள், கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணுறது, வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு வந்து வக்கரமாய் 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ரிசல்ட் உடனே வரலையேங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய கொடுக்கும். கொஞ்சம் ஏன்னா வக்கரமான கிரகங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதில் லோன்ஸ் அப்ளை பண்ணி தான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மாமியார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கிற சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலையில் இருப்பவங்க நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்திகள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்திகள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் அதிபதி
6ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் லோன் வாங்குறது மாதிரி விஷயம் நிறையா இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற இந்த லீகல் இஷ்யூஸ், சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். அதுக்கப்புறம் கடகலக்கணமாக இருந்து சந்திர தசை, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் உங்களுக்கு வந்து புதன் வியாழன் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த டைமில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் தசை, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 6லிருந்து அது செவ்வாய் கேதுவுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருப்பவர்கள், யூனிஃபார்ம்டு பீப்புளுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கடகலக்கணமாக இருந்து ராகு தேசம், ராகு 8ல் இருக்கார். ஸோ 8ல் சுயசாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் வேகமாக போகிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் எமோஷனாக ஓட்ட போய் கொஞ்சம் பிரச்சனைகள் வரணும். அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள், விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடகலக்கணமாக வந்து குரு தசாபுத்தியன். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள், வேலைக்காக கொஞ்சம் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நிறைய மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அதோடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கடகலக்கணமாக வந்து சனி தசாபுத்தி வந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாலும் சின்ன சின்ன மனசலனங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கணவன் மனைவிக்கினோட ஒரு சின்ன பிரயாணம் பொழுது கொஞ்சம் சண்டை போடுறது, தம்பிக்காக கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பா சார்ந்த உறவுகளையும் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி யந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கடகலக்கணமாக வந்து கேது தசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது. கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வண்டி வாகனங்கள் செலவைக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்க பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார். அதுவும் கேதுவில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். நடராது இந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடந்துக்குதுங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து கலைஞர்களுக்கெல்லாம் வந்து சின்ன நெருக்கடிகள், ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 4ல் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள், 3, 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள ஒரு கமிட்மெண்ட், ப்ரெஷர் இருக்கும். ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம், அதனால் வந்து ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப, ஏன்னா அது ஒரு ட்ராப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 5ல். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து இப்போ 5ல் இருக்கும்போது அதுவும் பாதகாதிபதி என்பது குழந்தைகளோட நடவடிக்கைகள். ஸோ குழந்தைகள் நடவடிக்கைகள் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்தும். வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் ஒரு மாதிரி ஒரு எமோட்டாக இருக்கும். என்னடா அது அம்மா இப்படி பேசுகிறாங்க, அப்பா இப்படி பேசுகிறாங்க, இந்த மாதிரி தலைவலிகளும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க பேசுகிற முறை தப்பாக இருக்கலாம், ஆனால் அது எதுக்காக பேசுகிறாங்கிறது நம்ம யோசிச்சு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேச தெரியாது, இடவிடமாக விடுவிடுக்குன்னா பேசுவாங்க, கமாண்டிங்காக பேசுவாங்க. பட் உள்ளே ஒன்று இருக்காது. சில பேர் சிரிச்சுக்கிட்டே தோளில் கை போட்டு பேசுவான், பட் உள்ளே அவ்வளோ வினையாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 5, 8 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு இப்போ 11 விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போது பார்த்திங்கன்னா நடக்காது அப்படிங்கிற விஷயங்கள் திடீர்னு பாசிட்டிவாக எல்லாம் நடந்த ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி
6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கும் வாக்குவாதங்கள் ஏதாச்சும் சித்தப்பா வகையிறாலேயோ இல்லை வேலை விஷயத்தும் சார்ந்தோ ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் வருமானங்கள் இருக்குமானா கண்டிப்பாக நல்ல வருமானங்களை இப்போ கொடுக்கும். ஏன்னா வந்து இப்போ 8இல் உள்ள சனி குருவின் சாரத்தில் அது 11இல் இருக்கும்போது வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தோம். திடீர்னு ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு எமோஷனாக ஒரு நினச்சி கூட பார்க்கலங்கிற ஒரு பெரிய பணம் வரும். பட் என்னென்னா அது விபரீத ராஜகம் பண்ணும்போது அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம டப்புன்னு விட்டோன்னா போயிடும். ஸோ கொஞ்சம் கவனம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இலிருந்து ஆன்மீக சுற்றுலா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் இதெல்லாம் போகணும்னு தோணும். அதெல்லாமே சிறப்பு தான். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். லீகல் இஷ்யூஸும் அவங்களுக்குள்ளே வரும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயமோ அவர் வந்து இப்போ 5இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது நல்லது. பெரிய கடனை வாங்கி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 11ஆம் அதிபதி வந்து இப்போ வந்து 4 புதிய சொத்துக்கள் சுகங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தால் சூரியன் வந்து 5இல் இருந்து அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளால் ஒரு நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். சிம்ம லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6, 7 போகும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள், நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியான வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 4, 9ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கும்போது தாயோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கரடுமுரடாக பேசுகிற மாதிரி சூழ்நிலை, அப்பா வந்து வெடுக்குன்னு பேசுகிறாங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணணும். வியாபார ரீதியாக ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதேமாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் தான் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் திடீர்னு வந்து கணிஞ்சு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தி, சனி வந்து 8இல் இருக்காருங்க. ஸோ 8இலேருந்து குருடின் சாரத்தில் இருக்கும்போது வேலையில் திடீர் மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள், திடீர் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது குருடைய ஸ்டாரில் போகிற வர வந்து வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 11ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், நல்ல வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு, நிலபுலங்களால் லாபங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். சிம்ம லக்னமாக வந்து கேது வந்து ராசியிலேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகள், அம்மா அப்பா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயம், பூர்வீக லீகல் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிலபுலன்கள் இப்போ வந்து விற்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசி நடக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. இந்த டைமில் தான் வந்து பெருசாக கடன் கொடுக்குறேன்னு வருவாங்க. பட் வந்து வாங்கினீங்கன்னா அது ஒரு மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அது சுக்கிரனுக்கு மனைவியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 10ஆம் அதிபதி உங்களுக்கு 3இல் இருக்கும்போது வியாபார ரீதியாக கொஞ்சம் பிரயாணமட்டமான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4இல் இருக்காரு. ஸோ 2, 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள், புதிய லேண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் 12இல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குடும்பத்தில்
குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களோ கடன் சம்மந்தமான விஷயங்களோ வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பழைய கடன்களுக்காக வீடு விற்றுலாமா அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கும். பட் அது ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய், 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கார். அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, லீகல் இஷ்யூஸ், இதனால் ஒரு சொத்து விற்பனை இழுத்துன்னு இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள், அதனால் கொஞ்சம் தூக்கமே போச்சுப்பா என்ன பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, ஓகேங்களா. பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கொஞ்சம் லீகலாக ஏதாவது சண்டை போகிற மாதிரி சூழ்நிலை வரனால அங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதர சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுக்காக சில பேர் வந்து கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் 3ல் இருக்கும். புதிய வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 5 6 7 ஸோ இதில் ட்ராவல் பண்ணுற இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் குதூகலமும் வரும். ஸோ மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து 4ல் இருக்கார். அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில். கேது 12ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு செலவுகள், தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தசாபதியும். சந்திரன் 11ஆம் அதிபதி. உங்களுக்கு 5 6 7 இந்த ராசிகள் ட்ராவல் பண்ணுற இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் மற்றும் வேலை விஷயங்கள் அற்புதமாக சந்தோஷமான குதூகலமான பலன்களும் கண்டிப்பாக இருக்கும். மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களில் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபதி தரும். குரு வந்து பார்த்திங்கன்னா 4 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது 4 7 10 போதே சொத்துக்கள் மற்றும் வியாபார ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். மனைவி வந்து கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார். 5 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய முயற்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதி அது ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் வந்து புதிய கண்ணோட்டம், புதிய டெக்னிக்கல்ஸ்லாம் இது பண்ணி பெரிய அளவில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து கேது தசாபதி தரும். கேது வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சம்மந்தமான விஷயம், தாயார் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்களாகவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது அது கேது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைகள் அலைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கிற 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய பெரிய லாபங்கள் வரணும், ஒரு சொத்து விற்று பெரிய காசு வரணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் அதனால் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ கலக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு லாபங்கள் இருக்குமான நல்ல லாபங்களை கொடுக்கும். கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் வந்து பரபரன்னு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு
வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் லோன் போகலாமாங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனம் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இல்லைனா அம்மாவுக்கும் ஓகே கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி அதாவது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் வேலையில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் வந்து ட்ராவல் நிறைய போகும். என்னடா அது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். பட் ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கடன் கூட கேட்டட்டில் வந்து ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 3ல் அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் நிலபுலன்கள் ஏதாவது கேசஸ்னால் அது கொஞ்சம் சால்வ் ஆகிறமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். கொஞ்சம் லேவாதேவி கணக்கெலாம் முடிக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது டாக்குமெண்டேஷன் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான ஏதாச்சும் விற்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபம் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நடந்துட்டு இருந்த ஒரு கேஸோ இதெல்லாம் வந்து கிளியர் ஆகி அதனால் நமக்கு ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் இன்கம் வரணும்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அந்த லீகல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதி 5, 6ல் போகும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ துலா லக்னமாக வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கூட கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் குலதெய்வம் போகலாமா தாத்தா இருந்த கோயிலுக்கு போவார் நம்ம அங்கே போகலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் போகும்போது துலா லக்னமாக வந்து குரு குரு வந்து பார்த்திங்கன்னா 3, 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலைக்கான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை ஏற்படும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சனி தசாபதி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து லோன் போட்டு ஏதாச்சும் வண்டிகள் சொத்துக்கள் அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஏற்றணும் போது நல்ல ஒரு வளர்ச்சி புதிய என்விரான்மெண்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். துலா லக்னமாக வந்து கேது வந்து 11ல் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ஒரு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனைன்னு இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் லீகல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இப்போ கிளியராக அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் நல்லா அவங்க எழுச்சி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னம் வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும். தேவையில்லாத ஒரு டென்ஷனை மண்டையில் போட்டுவிட்டு ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரலாம். பட் தான் இதுவரை நடக்காது இந்த மாதிரி வந்து கேஸ் நிற்காதுன்னு சொன்னதும் இப்போ காம்ப்ரமைஸில் வந்து பெரிய அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால இந்த ஷார்ட் டேர்மில் மேக்ஸிமம் காசாக்க பார்க்குறேங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். வேலையில் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய்க்கு எதுவும் கொஞ்சம் வீடு கொடுக்கணும் பேசுவீங்க. அது மட்டும் இல்லை 2ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஏற்படுத்தும். பூர்வீகம்
பூர்வீகத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அவனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு தீர்வுகள் நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ 5ல் வந்து சனி இருக்கும்போது குழந்தைகள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க, என்னடா இது இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சுக்கிரன் வந்து 2ல் இருக்கார், அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். என்னென்னா சுக்கிரன் போய் கேதுவில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் விட்டு கொடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் அவங்க நம்ம மேலே ஒரு தப்பான ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து அது 7க்கு 8 ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, எப்படியாச்சும் திடீர்னு ஒரு பல்க் அடிக்கணும், பெருசாக ஷார்ட் பீரியடில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக தோற்றுவிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன். 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், வெளிநாடு தந்தை சார்ந்த விஷயங்கள் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8 11ஆம் அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது சடனாக சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெரிய காசு அடிக்கணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஏன்னா மாட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா. லைஃப்பில் வந்து பிளான் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக ஷார்ட் ரூட்டில் போய்ட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா உள்ளே 15-20 வருஷம்லாம் இருந்தீங்கன்னா தான் உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து இது ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாகுது சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்தா புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம். தாயாரோட உடலும் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் வந்து சின்னதாக வந்து ஒரு எமோஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள். கடன் நெருக்கடிகள் சில பேருக்கு கண்டிப்பாக ஏற்படலாம், கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ராகு 4ல் இருக்கும். தாயாருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப எமோஷனாக இருப்பாங்க, போடான்னு சொல்லி யாரையும் மதிக்காத ஒரு தனத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுவீங்க, பெரிய வண்டி வாங்கணும், பெரிய வீடு கட்டணும்னு பிளான் பண்ணலாம். அதுக்கான சோர்ஸ்னால் கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுக்தி. குரு 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் பேச்சுக்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் ஒரு பிடிவாதங்கள் இருக்கும், குழந்தைகள் எனக்கு இது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 3ஆம் அதிபதி முயற்சியில் பெரிய வெற்றிகள், முயற்சியில் வந்து பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோன்றுங்க. ஏதாச்சும் வந்து பெருசாக சொத்து வாங்கணும், ஏதாச்சும் பெரிய லெவலில் வரணும், பழைய சொத்தை கொடுத்துட்டு புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதி வந்து குரு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ அவங்க பிடிவாதங்களால் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுக்தி. சனியுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சனி வந்து 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா வந்து அந்த விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து 8ஆம் அதிபதி, ஓகேங்களா. 8 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து இப்போ வந்து உங்கள் ராசியில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், ஷார்ட் ரூட்டில் வந்து எதாவது பெரிய பணம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க.
ரிச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் நெருக்கடிகளோ கொஞ்சம் பணப்பற்றாக்குறைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்கனுடல வாக்குவாதங்கள் மாமியாரால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல்களை கொடுக்கும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கடன் ஆகிடுமோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 7ல் வக்கரமாக இருக்காங்க. கணவன் மனைவிக்குனால கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நடாதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லை நிறைய கிரகங்கள் ஒன்றோடு இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பழைய சொத்துக்களை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். டாக்குமெண்டேஷன் துறையிலையும் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்லைன்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் நல்ல பெரிய வளர்ச்சி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஸ்லோவாக போதோ அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். தாயாரும் மனைவியும் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடுகாக கொஞ்சம் பிரயாணம் பண்ணோம், வெளியூர் போகலாமா அப்படி போகலாமா கொஞ்சம் நிம்மதியாக போய் ஒரு இடத்துல சாந்தமாக உட்காந்துட்டு வரணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி ஆன சுக்கிரன் அதுவும் வந்து ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பயம் வரும். இப்படி ஆகிடுமோங்கிற பயம் கொடுக்கும். சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகணும், ஐயோ எனக்கு பிடிக்கல எனக்கு உடம்பு முடியலங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு உபத்திரம் கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் மெடிடேஷனோ இல்லை ஒரு நல்ல வாக் போங்க, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிங்க. தனிமையில் வந்து உட்காந்து கொஞ்சம் சாண்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு பண்ணும்போது கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது மனைவிக்காக நிறைய எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வியாபார ரீதியாக நிறையா வந்து பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 2-3 ட்ராவல் பண்ணும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் நிலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன். 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை சம்பந்தமான விஷயங்கள் தந்தை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அப்பா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த லீகல் சம்பந்தமான விஷயங்கள் லீகல் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கணவன் மனைவிக்கு நடுவையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சிஸோ கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 11ஆம் அதிபதி இப்போ 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். புதிய வேலைக்கு போகலாமா, புதுசாக ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்களும், கடன் ஏதாச்சும் இந்த ஒரு கடன் அடைச்சிட்டு வேறு கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக கொடுக்குங்க. கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் வேலை வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சலான வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலும் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தோம் பொது பலங்கள். இப்போ பார்ப்போம் தசாபுக்தி பலங்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து 9ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ அப்பா நிறைய கேள்வி கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் செக்டர்லேயும் வந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 2-3 ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது குடும்பத்தில். மற்றும் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறார் அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்காருங்க. அதனால் குழந்தைகளுக்கான விஷயங்களில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறது குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயம் நிறைய பண்ணுவீங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து மூடிலும் பெரிய தைரியம் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் பெருசாக வந்து நான் பண்ணி காட்டுறேங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க.
ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறமா தனுசு லக்னம் வந்து குரு தேசாபதி. குரு வந்து உங்களுக்கு வந்து ராசி அதிபதி ப்ளஸ் 4ஆம் அதிபதியானவர் 7 இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும். இருந்தாலும் அவங்களோட பிடிவாதங்கள் சமயத்தில் வந்து நம்ம ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்குங்க. 2, 3ஆம் அதிபதி வந்து 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமையணும். பழைய சொத்தை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கலாம். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குகிற யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து புதன் தேசாபதி. புதன் வந்து 7, 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாவது வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து விரயமாகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து கேது தேசம். கேது வந்து பார்த்திங்கன்னா 9 இருந்து அது வந்து சுக்கிரனுடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் இருக்கும். கொஞ்சம் ஹை ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபத்தினா சுக்கிரன் வந்து 6 மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது அது வந்து 9ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பெருசாக அலைவீங்க. ஸோ அதெல்லாம் ஓகே ஆகும்னா கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 3இல் இருக்கார். ஸோ 3இல் இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா வேலை விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3இல் இருக்கிறதுனாலே கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் ஒருத்தவங்க கேமரா செட் பண்ணுறது நம்மளை வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் 12இல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகளில் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரெல்லாம் ஒரு ப்ரெஷரை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனம். ஏன்னா எல்லாமே கேதுவில் இருக்கும்போது அது 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த எமோஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணும். 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12இல் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளுக்காக ஒரு எமோஷன்ஸ் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் 6, 9ஆம் அதிபதியான புதன் வந்து 11இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன் 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை புதன் வியாழக்கிழமைகளை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கு இல்லை பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் கசமசம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோ ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப. 8ஆம் அதிபதியான சூரியன் 12இல் இருக்கும்போது கொஞ்சம் பாசஸ் சம்மந்தமான எங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பாசஸ் சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு பெனால்ட்டியோ ஒரு எக்ஸ்பென்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு நாலேஜபிள் நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விரயங்கள் இருக்கும். கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸ் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ரஸான சூழ்நிலை இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேட்டர் ஆஃப் 10 days. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதி 3, 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 6இல் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல பரபரப்பாக ஓடுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்லோ டவுன் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி இப்போ பார்த்த ஒரு பொது பலன்களை இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் 8ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது கொஞ்சம் நம்மை அறியாமல் சில பயங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயங்கள் கொடுக்கும். பாசஸ் கம்பெனி சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ கண்டிப்பாக கொடுக்குங்க. மகர லக்னமாக வந்து சந்திரன் தசாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர் அல்லது மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் வந்து 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் 12இல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் வீடு சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மகர லக்னமாக இருந்து ராகு தேசாவும்
ராகு வந்து 2ல் இருக்கார். கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க, பெருசாக எதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு முன்னேற்றங்களை நோக்கி பயணங்கள் போகுங்க. ஸோ மகர லக்னமாக வந்து குரு திசாபுத்திந்திரன். குரு வந்து பார்த்தீங்கன்னா 3 12ஆம் அதிபதி 6லும் நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போதும், நம்ம நினைச்ச மாற்றங்கள் வரலையோங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து சனி திசாபுத்திந்திரன். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் திசாபுத்திரன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம், வேலை சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து நல்ல ஒரு பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது திசாபுத்திரன். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்காக நிறைய விரயங்களோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நம்ம வந்து கொஞ்சம் பெனால்ட்டி, கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மகர லக்னமாக வந்து சுக்கிர திசாபுத்திரன். சுக்கிரன் 5 10ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் பெனால்ட்டி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து நமக்கு எமோஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தார் ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்காங்க, என்னடா இப்படி இருக்காங்களேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்கம் வரணும்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 2 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும். அற்புதமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். புதிய சொத்துக்கள், ஏதாச்சும் பழைய சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாமா, இல்லை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்ல லாபங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தாய் தந்தை சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆன்மீக சம்மந்தமான ஈடுபாடுகள் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் ப்ரெஷர் 2 நாள் இருக்கும், திங்கள் செவ்வாயில். அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயாகி போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். மாமியாருக்கு உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சிஸோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 7ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கடுபடிகள் அதிகமாக இருக்கும், பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கொஞ்சம் கடுபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் கொடுக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ திங்களுக்கு செவ்வாயில் கண்டிப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது புதிய முயற்சிகளால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையிலும் சரி நல்ல ஒரு அங்கீகாரம், புதிய எடுக்கிற முயற்சிகளும் பெரிய லாபங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு வருமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எமோஷன்லாம் கொஞ்சம் ஷோல்டர்லாம் தூக்கிட்டு ஒயின்னு மிரட்டுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து காம் டவுனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதியங்கள், குரு வந்து 5ல் இருக்கார், வக்கரமாக இருக்கும். குழந்தைகளோட விஷயம் கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ல் இருக்கார். பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குடும்பத்தார் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க, எவனும் சரியில்லைங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன்
5 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மாமியாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ், கொஞ்சம் எமோஷனான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்துவீங்க. அது மாதிரி குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலகனமாக வந்து கேது தசாபுதன். கேது வந்து 7 இருக்கார். ஸோ 7 இருந்து அது சுக்கரனுடைய சாதனம். திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல சுப நிகழ்ச்சிகள், கொஞ்சம் கடுபடியாக ஒரு வாக்குவாதங்களுக்கு இடையே நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ கும்பலக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதி 11 புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் வந்து அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து வக்கரமாக இருக்கார். தாயார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், அது வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசமசன்னு பேசுறது, கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன், அவர் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு எமோஷனான சூழ்நிலைகள், மாமியார் சார்ந்த உறவுகளால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வீடு, சொத்துக்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள ஒரு எமோஷன்ஸு, கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும். சொத்து சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக லோன் வாங்குறது, வண்டி வாகனம் ஏதாச்சும் லோனில் போகிறது, இல்லை சில நேரங்களில் வண்டி வாங்கணும் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வார்த்தை அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளிக்கிழமைகளும் சின்னதாக செலவு வைக்கும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அதெல்லாம் அடித்து தூள் கிளப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். நிறைய கேள்விகள், நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணுறாங்களோ, நம்மளோட ப்ரெஷரில் வைக்கிறாங்களோங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி உறவு வந்து அப்படி இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள், சில நேரம் வந்து குடும்பத்திற்காக மனைவிக்காக கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும். பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் போகும். பெருசாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதிலலாம் வந்து ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி இருந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸு, கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஃபீலை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நெருக்கடி, நிறைய கேள்விகள் வரும். மேனேஜ்மெண்ட் சைட்லலாம் வந்து கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னம் வந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி வந்து பெரிய லாபங்களை எண்ணி கொடுக்குறதுக்கான குழந்தைகள் விஷயம், நல்லா லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கொடுக்கும். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாழ வெள்ளிகளும் நிறைய கொஞ்சம் செலவுகளும் மாறுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. மீன லக்னமாக வந்து செவ்வாய் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பிரயாணங்களால் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய வாக்குவாதங்களோ, கொஞ்சம் கணவனை பேசிக்கிறது, கொஞ்சம் ஊண்டிங்காக பேசுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம ஊண்டிங்காக பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்காருங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள், பெருசாக தான் பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் எடுத்து வேலை பார்ப்பீங்க. ஸோ ஒரு 1 இயர் பிளான், 5 இயர் பிளான்லாம் வந்து நிறைய தோணும் மனசில். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக பிளான் பண்ணுவீங்க. நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ போகிற ப்ரெஷர் வந்து அடுத்ததில் வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து குரு தசாப்தி. குரு வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அது வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். என்னடா அது கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுங்கிற ஃபீலெலாம் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சிக்கான விஷயம் நடந்தாலும் அது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாகுது சனி தசாபதினு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கனவுகள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுத்துரும். ஏதாச்சும் பெருசாக சம்பாதிக்கணும், ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னம் வந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் ஒரு ஒய்ஃபோட ஒரு பிரயாணம் பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மீன லக்னமாக வந்து கேது தேசம், கேது 6ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய நெருக்கடிகள், ஒரு ப்ரெஷராக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பெண்கள் விஷயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நெருக்கடிகள், மனைவி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு லோன்ஸ் போகிறது, கொஞ்சம் அந்த தொழிலில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஃபீலெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் ஹெவியாக ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களுக்கு தோணாலும் இப்போதைக்கு பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதீதமான ஒரு கடனில் போய் மாட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் வெளில வர ரொம்ப இதாகிடும். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக சேஃபராக ப்ளே பண்ணாங்க, அதுதான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, அதார இறைவனை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த டிப் ஆஃப், ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த திரிசூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்காவாக பார்க்குறதில்ல. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்லணும், ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க, ஒரு 5 years 10 years 2 years இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு பிறப்பெடுக்கும்போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து திரிசூனியமும் பாதகமும். அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திரிசூனியாதிபதின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க. ஸோ அந்த திதியில் பிறக்கும்போது ஒரு சில ராசிகள் வந்து திரிசூனியமாக ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது. ஸோ சதுர்தசி திதி பார்த்திங்கன்னா 4 கார்னர், அதாவது என்னென்னா மிதுனம், கன்னி, குரு, அதாவது மீனம், தனுசு. ஸோ இந்த 4 ராசியுமே வந்து திதிசூன்யமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது திதிசூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன், குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி திதிசூன்யாதிபதிகளும் திதிசூன்ய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா, உங்கள் லக்னத்துக்கு 6 8ஆம் அதிபதியாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி, இல்லை அது 6 8 அதிபதியாக வந்து அது திசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா, உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 6லேயோ 8லேயோ வந்து ஒரு திரிசூன்யாதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு திசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்துருது. என்ன மாதிரி இன்னல்கள்னா, ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும். ஃபேமிலி சைடும்போது ஃபேமிலியை டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும், ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள், இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க, ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான். ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும். சில நேரங்கள் வந்து மனநலம் குன்றியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தர் மனநலம் குன்றி விடுறது, இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்துடும். இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும். ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை, இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீசஸ் கொடுத்துரும். ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சுனாலே வந்து அங்கே வந்து இந்த திரிசூன்யமும் பாதகமும் உட்காந்துரும். ஸோ உட்காந்துச்சுனா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ். சில பேர் வந்து ஸ்கின்னில் வரும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு 5 to 6 years 10 years அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியர் ஆகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திரிசூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும். யாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்றைக்கு லக்னத்துக்கு 6 8 வருதோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா, உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க, நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திரிசூன்யமாக அது 6 8 வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகும், அப்பாவுக்கு கண்டமாகும், இல்லைன்னா குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ரேயர் தான், வேறு வழியே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை, நம்ம வந்து பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம்.
அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா, நம்ம பூர்வீக ஜென்மத்தில் நாம் செய்தது நம்ம ஜெனட்டிக்கில் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லையோ எல்லாமே மாட்டுவோம். அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் மூலயமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும். திதி சூன்யம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ, ஒரு அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபும். இது வந்து என்னென்னா, ஒரு பரிகாரம் பண்ணிட்டோன்னா இம்மீடியட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி இதில் வர முடியாது. ஆண்டவன் கொடுக்குன்ற ஒரு பெரிய தண்டனை. ஸோ அது 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், சில பேர் லைஃப் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ இது யார் ஏற்படுத்துகிறான்னா, இந்த திதி சூன்யமும் பாதகாதியும் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க. முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திதி சூன்யத்திலும் பாதகத்திலேருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.